Hello friends, welcome to my channel diyazi works. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா zigzag stitch தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இப்போ உங்க முன்னாடி நான் ரெண்டு கோடு போட்டுருக்கேன் இல்லையா? இப்போ இந்த லைன்ல தான் நம்ம வந்து வர்க் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நான் நீடில வந்து உள்ள கொடுக்கிறேன். த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். மேலே இருக்கிற அந்த லைன்ல நான் கொஞ்சம் கிராஸான ஸ்டிட்சா போடுறேன். இப்போ நீடில உள்ள இருந்து எடுத்து அந்த லைனுக்கு மேலே ஒரு லாக் பண்ணி திரும்ப அகைன் கீழே வரும்போது திரும்ப கிராஸாக கொண்டு வந்து அந்த லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப கீழே ஒரு குட்டி ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். திரும்ப இப்போ குட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும்போது கிராஸாக போகணும். போயிட்டு ஒரு ஸ்டிச் மேலே ஒரு குட்டி ஸ்டிச் மறுபடியும் கீழே வரும்போது கிராஸாக ஒரு லைன் போட்டு கீழே ஒரு ஸ்டிச் அதுக்கு கீழே ஒரு குட்டி ஸ்டிச், அதாவது லைனில் ஒரு ஸ்டிச் அந்த லைனுக்கு கீழே ஒரு குட்டி ஸ்டிச், இதுதான் நம்ம கொடுக்குறோம். திரும்ப அகைன் மேலே போகிறோம். ஒரு செயின் கொடுத்து அகைன் ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்குறோம். திரும்ப அகைன் கீழே வரும். கிராஸாக வரும்போது ஒரு ஸ்டிச் கூட ஒரு குட்டி ஸ்டிச். திரும்ப சொல்லிகிட்டே பண்ணுவோமா? மேலே கிராஸாக ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச், கீழே வரும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச், கீழே ஒரு குட்டி ஸ்டிச், திரும்ப மேலே போகும்போது ஒரு ஸ்டிச், மேலே ஒரு குட்டி ஸ்டிச், திரும்ப கீழே வரும்போது ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி ஸ்டிச். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கான அதுக்கு மேலே போடுவோம் இல்லையா, அதோடைய பேஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம இப்படி தான் அந்த லைனில் வந்து நம்ம கிராஸாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை நான் நாட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதில் எப்படி ஜிக்ஸாக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தான் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் தெரியும் இல்லையா, அதனால் நான் செயின் ஸ்டிச்சை வந்து நான் திரும்ப ஒர்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி ஜிக்ஸாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து நீடில் குத்தி த்ரெட்டை வெளியே எடுத்து மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், திரும்ப மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் அதில் மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டிங்க, ஆனால் இதில் நீங்கள் லாக் ஸ்டிச் போடலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம இதில் போட வேண்டாம். ஏன்னா அது வந்து நம்ம பழகிறதுக்காக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மேலே லாக் ஸ்டிச் போட சொன்னேன். ஆனால் நம்ம இதில் வந்து லாக் ஸ்டிச் போட வேணாம். நம்ம அப்படியே ஜிக்ஸாக் ஸ்டிச்சை மட்டுமே போடலாம். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே போடலாம். கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், கீழே வரும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச், மேலே போகும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச், கீழே வரும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச், மேலே போகும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச். இது நம்ம சொல்லிக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்கவும் செய்யாது. ஸோ அதனால தான் நான் உங்களை வந்து சொல்லிக்கிட்டே ஒர்க் பண்ண சொல்கிறேன். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே ஒர்க் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன வயசில் நம்ம அண்ணா அவனை படிக்கும்போது நம்ம சொல்லிக்கிட்டே தானே படித்தோம். அப்படி படித்ததுனால தானே இப்போ நம்ம சரளமாக படிக்க முடியுது. படிக்கிற விஷயத்தில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே படிக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே படிங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேலே போகும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச், கீழே வரும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச், திரும்ப மேலே போகும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச், கீழே வரும்போது கிராஸாக ஒரு ஸ்டிச், மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம நாட் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டோமா? இப்போ அடுத்து நம்ம ஷேப்ஸில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷேப் என்ன அப்படின்னா ஒரு கர்வ் டிசைன் தான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ரெண்டாவது ஷேப் என்ன அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் தான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். மூணாவதாக என்ன ஷேப் நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த 3 ஷேப்ஸையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நான் இந்த 3 ஷேப்ஸையும் ஒர்க் பண்ணிட்டேன். இது கூடவே நான் ஒரு இமேஜையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.